அப்படி தோல் எடுத்துட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஏற்ற ரகம், பழைய ரகம். நிறைய பேர் இதையும் விரும்புகிறாங்க. செந்தூரா எப்படியோ அதே மாதிரி தான் அந்த ருமானிக்கும் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. கொஞ்சம் எப்படி இருக்குப்பா இது? எப்படி இருக்கு? சூப்பரா ஐயோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா மிளகாய் அரைக்கும் போது சேர்த்து அரைக்கிறாங்க சில இடங்கள். ஏன்னா இதனுடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அப்படி இதை மற்ற மிளகாயோட கலந்து இந்த மிளகாயும் காய வச்சு அரைக்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நிறைய பேர் வீடுகளில் வளர்க்குறாங்க, மாடியில் வளர்க்குறாங்க. மற்றபடி ஒரு இதனுடைய ருசியை தெரியணும்னா நம்ம சட்னி செய்யணும். இந்த பார்க்குறது பனானா சப்போட்டாங்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு வாழைப்பழம் மாதிரி நீளமாக இருக்கக்கூடியது. மற்ற சப்போட்டா பழம் மாதிரி ருசி இல்லை. மற்ற சப்போட்டா பழத்தை விட ஒரு அதிகமான இனிப்புத்தன்மையுடையது, நல்ல சதைப்பகுதி அதிகமானது, நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடியது. இந்த பனானா சப்போட்டா பொறுத்த வரைக்கும் அதனுடைய பழங்கள் நல்லா பழுக்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். மாடியில் ரொம்ப சிறப்பாக வளருது இந்த பனானா சப்போட்டா பொறுத்த வரைக்கும். நம்ம நிறைய கஸ்டமர் மாடியில் கொடுத்துருக்கோம், நம்மளுமே மாடியில் வச்சுருக்கோம். நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிட்டே இருக்குது. நம்ம மாடியில் வைக்கும்போது நம்ம சின்ன செடிகளாக இருக்கிறதுனால அறுவடை பண்ணுறது எல்லாமே ஈஸி. எங்கேயுமே இந்த ஒட்டு செடிகளை வளர்த்தா நீங்கள் நல்லா ப்ரூன் பண்ணி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ப்ரூன் பண்ணி வளருங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு ஈஸி. அப்படி நம்ம வளர விட்டுட்டோம்னா இப்போ அறுவடை பண்ணுறதெல்லாம் கஷ்டம். நீங்கள் மரம் ஏறிலாம் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது அதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் இந்த பனானா சப்போட்டாவும் நல்லா மாடிலையும் காய்க்கும், தரையிலையும் காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது செந்தூரா. இந்த செந்தூரா மாம்பழம் நிறைய பழைய வெரைட்டி. ஆனால் இதுக்கு நிறைய பெரிய ரசிகர் பட்டாலும் இருக்குது. நான் கூட சொல்லுவேன், இது புளிக்குமே அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நல்லா பழுக்கலைன்னா புளிக்கும். அந்த விளையாமல் பறித்து சாப்பிட்டோன்னா கொஞ்சம் புளிக்கும். ஆனால் அந்த சார் புளிப்பும் சுவை தானே அப்படிம்பாங்க. அது மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இந்த செந்தூரா ஒரு சூப்பர் வெரைட்டி. ஏன்னா பழம் மரத்தில் காய்ச்சி தூங்கும்போது ஒரு நம்ம மியாசாக்கி மாதிரி ஒரு கலர் வரக்கூடிய ஒரு வெரைட்டி. பழைய வெரைட்டி, நாட்டு வெரைட்டி விரும்புகிறவங்க இப்போ இந்த செந்தூராவுக்கும் நிறைய பேர் கேட்டு வராங்க. பெங்களூரா செந்தூரா எல்லாமே நிறைய இன்னும் வாங்குறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் இந்த ரோட்டில் வந்து நம்ம செந்தூராவும் வர வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குற ருமானியும் பார்த்தீங்கன்னா பழைய வெரைட்டி தான். மார்க்கெட்டில் அதுக்கு விலை இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு ரகம் சொல்லலாம். நல்லா விளைஞ்சி பழுத்துதுன்னா அப்படியே தோல் தின்னா இருக்கும், அப்படி தோல் எடுத்துகிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஏற்ற ரகம், பழைய ரகம். நிறைய பேர் இதையும் விரும்புகிறாங்க. செந்தூரா எப்படியோ அதேமாதிரி தான் அந்த ருமானிக்கும் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. அதுக்காக சின்ன செடிகளாக வந்துருக்கு, பெரிய செடிகளும் நம்மகிட்ட இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது மார்க்கெட் லெமன். இந்த மார்க்கெட் லெமன் பார்த்தீங்கன்னா 2 அடி உயரத்தில் இருக்குது. நம்ம மஞ்சள் நிறத்தில் நல்ல ஒரு அழகான கலர் வரக்கூடியது. பூஜைக்கு மற்றபடி ஜூஸுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். நம்ம கொண்டு போய் விற்கும் போதும் எதுவும் பிரச்சனை இருக்காது. ஒரு கமர்ஷியல் கிராப்பாக பண்ணலாம். இப்போ கமர்ஷியலாக பண்ணும்போது இதனுடைய செடிகளுடைய விலைகளை நம்ம விவசாயிகளுக்கு கம்மியாக கொடுக்குறோம். நம்ம ரீட்டைலில் விற்கும்போது செடிகளை 200 ரூபாங்கிற ரேட்டில் சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குற காந்தாரி மிளகாய். இந்த காந்தாரி மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காரமானது. சின்ன மிளகாய் இருந்தால் கூட ரொம்ப காரமாக இருக்கும். இது வீடுகளில் பார்த்தீங்கன்னா மற்ற மிளகாய் அரைக்கும் போது சேர்த்து அரைக்கிறாங்க சில இடங்கள். ஏன்னா இதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படி இதை மற்ற மிளகாயோட கலந்து இந்த மிளகாயும் காய வச்சு அரைக்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நிறைய பேர் வீடுகளில் வளர்க்குறாங்க, மாடியில் வளர்க்குறாங்க. மற்றபடி ஒரு இதனுடைய ருசியை தெரியணும்னா நம்ம சட்னி செய்யணும். இந்த தேங்காய் சட்னி செய்கிறோம் இல்லையா, அந்த தேங்காய் சட்னிக்கு இந்த பயன்படுத்தினோம்னா அதனுடைய மனமும் ருசியும் தெரியும் இந்த காந்தாரி மிளகாய். அடுத்து நம்ம பார்க்குறது மனோரஞ்சிதம் செடி. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மனோரஞ்சிதம் வந்து நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது. நம்ம ஒரு செடி ஒரு பூ இருந்தாலுமே அந்த இடம் ஃபுல்லாகவே மனமாக இருக்கும். கொஞ்சம் பெரிய செடியாக வளரும். இது லேயரிங் செடி தான், எதுவும் விதை செடிலாம் கிடையாது. லேயரிங் செடியாக இருக்கிறதுனால, ஒட்டு செடியாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பூக்கும். எல்லா வீடுகள்லையுமே வளர்க்கலாம். ஒரு கொடி மாதிரி வளர்ந்து ஒரு செமி க்ரீப்பர் மாதிரி வளர்ந்து பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குற அபியூ ஃப்ரூட்டு. இந்த அபியூ ஃப்ரூட்டு நம்ம ஊரில் காய்க்குமானா கண்டிப்பாக காய்க்கும். நம்ம நிறைய கஸ்டமருக்கு காய்ச்சிச்சு, நமக்குமே காய்ச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரொம்ப தைரியமாக பேசுகிறோம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நொங்கு பழம் நீங்கள் வைங்கன்னு சொல்லி நிறைய வீடியோ பதிவு பண்ணோம். சொன்னது உண்மையாக நடக்கும்போது ஒரு மகிழ்ச்சி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அபியூ ஃப்ரூட் வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற ஒரு வெரைட்டி தான். கொஞ்சம் நல்லான இடத்துல வளர்க்கணும். அதுமாதிரி தரைப்பகுதியிலும் கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்குறது மாதுளை, பாகுவா மாதுளை. இதுதான் பொதுவாக மார்க்கெட்டில் இப்போ நர்சரிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். எல்லா இடமும் கிடைக்கிற இதுதான். இந்த மாதுளையை பொறுத்த வரைக்கும் வளர்க்குறது எப்படின்னா, அடியில் வந்து கொஞ்சம் எப்போவுமே ஈரம் இருக்கணும். அதாவது செடியை சுற்றி கொஞ்சம் ஈரம் இருக்கணும். அதுமாதிரி இந்த பூ பிஞ்செல்லாம் நிறையா வரும். நிறைய பேர் ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூ பிஞ்செல்லாம் அப்படியே அலோவ் பண்ணிவிடுவாங்க. அப்படி அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த செடியில் வந்து எந்த பூ பிஞ்சியுமே இல்லாமல் செடியை நடணும். அப்போ தான் அந்த சத்துக்கள் வந்து செடி கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பூ நட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பிஞ்சுகள் பூக்கள் வந்தால் 1-2 பிஞ்சுகளை முதல்ல அலோவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு 4-5 பிஞ்சுகள். அதுமாதிரி எண்ணிக்கை குறைவாக அலோவ் பண்ணால் தான் காய்கள் பெருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன பிஞ்சியாக வருது, அதுக்கு மேலே பெருக்க மாட்டாங்க. அது சாப்பாடு இருந்தால் தானே பெருக்கும். அதாவது நம்மளே இருக்கிறோன்னா நல்லா சாப்பிட்டா தானே திரும்ப வேலை செய்ய முடியும். அதுமாரி தான் இது மரமும் அப்படி தான். மனுஷனும் மரமும் ஒன்று தான். அது வந்து நல்ல தீனி சத்தான உணவு கொடுக்கணும்.
சத்தானன்னா கடல் பாசி உரம், மண்புழு உரம், இந்த மாதிரி சத்தான ஆகாரம் கொடுத்து வளர்த்தோம்னா காய் நல்லா பெருசாகவே வரும். எங்கள் மாடியில் பெருசாக வந்திருக்கு. அது நான் ஏற்கனவே நிறைய வீடியோ பதிவு பண்ணிங்க. இப்போவும் நிறைய காய்ச்சிருக்கு மாடியில் பெரிய பழங்களா. ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோம். அதனால் அது மாதிரி காய்க்குது. பாருங்க, இதுலேயும் கூட எல்லாத்துக்குமே ஒரு 50-60 பூக்கள் பிஞ்சுகள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. ஆனால் நாங்கள் நர்சரியில் இப்படி வச்சு தான் சேல் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் இதை பார்த்தா தான் கஸ்டமர் நம்புகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு பாருங்கள். இதில் சின்ன செடிகளும் இருக்குது. ஒரு சின்ன செடி தரமான செடிகள் 450 ரூபா ரேஞ்சிலேருந்து சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது முந்திரி, அதாவது கேஷ்யூ நட்டு. இது வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு பருப்பு வகை சார்ந்தது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. அமெரிக்காக்காரன் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு. இப்போ நம்மளே நிறையா சாப்பிட்றோம். நம்ம பயன்பாட்டுக்கு நிறையா வந்துருச்சு. இது எல்லாமே ஒட்டு செடிகள். அதாவது விதையிலேருந்து வந்த செடிகள்னால் ரொம்ப பெருசாக வளரும். அதில் விதைகள் சின்னதாக இருக்கும். அந்த பழம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொய் பழம்னு சொல்லுவோம், அது வந்து பெருசாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா விதைகள் பெருசாக இருக்கும். அந்த பழம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் என்ன லாபம்னா விவசாயிகளுக்கு நல்ல லாபம், நல்ல வெயிட் கிடைக்கும், நல்ல பருப்பு நல்லா அவுட்டன் இருக்கும். அதாவது பருப்புடைய அளவு ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு மரம். அதாவது இது பூத்து காய்ச்சி இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சீரியல் லைட் போட்ட மாதிரி, ஒரு ஆயினி பலா சொல்கிறோம் இல்லையா, அதேமாதிரி இதுவும் ஒரு சிறந்த பார்வைக்கு அழகான ஒரு மரம். அதில் வந்து சின்ன செடிகளும் இருக்குது, பெரிய செடிகளும் இருக்குது. நம்ம மாடியில் வைக்கும்போது பெரும்பாலும் பெரிய செடிகளை வைக்கிறது நல்லது. எப்போவுமே மாடியில் வளர்க்க விரும்புகிறவங்க பெரிய செடிகளை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் அது பெரிய செடியாக இருந்தால் பராமரிக்கிறது ஈஸி. தரையில் வளர்க்கும்போது நம்ம சின்ன செடியை கூட வச்சு வளர்த்துக்கலாம். இந்த சின்ன செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிகள். ஒரு 2 வருஷத்துலேயே காய்க்கும். அந்த செடிகள்லாம் 300 ரூபாங்கிற ரேஞ்சிலேருந்து நம்ம சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது பனானா சப்போட்டா. பனானா சப்போட்டாவில் சின்ன செடிகள் பார்த்தோம், இது பெரிய செடிகள். இது எல்லாமே பழம் ருசியாக இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து கேஜி நாவல். கேஜி நாவல்னால் ஒரு கிலோவுக்கே ஒரு 10-15 பழம் வச்சாலே வந்துடும். அந்தளவு பெரிய பழங்களாக வரக்கூடியது. இலைகளை பாருங்களேன், ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் இலை, ஒரு ஆலை இலை மாதிரி சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஒட்டு செடிகள் தான். ஒட்டு செடிகள் இது தரமாக காய்க்கக்கூடிய செடிகள் தான். இந்த நாவலை பொறுத்தவரையும் சொல்லுவாங்க, முன்னாடி காலத்தில் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன், அது காய்க்கவே இல்லை அப்படிம்பாங்க. இப்போ வரக்கூடிய செடிகள்லாம் அப்படி இல்லை. முன்னாடி அந்த குறைபாடு இருந்தது. அதாவது நாவல் வந்து அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும், காய்க்காமல் இருக்கும். அந்த பழைய வெரைட்டி அந்த மாதிரி இருந்து இப்போ வரக்கூடிய வெரைட்டி எல்லாமே கரெக்டாக காய்க்குது. அதுமாதிரி நெல்லியில் இது பார்த்திங்கன்னா பெரிய நெல்லி, காய்கள் வந்து ரொம்ப பெருசாக வரக்கூடிய நெல்லி. இந்த நெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி கம்மியாக விடணும். ரொம்ப தண்ணி விட்டோன்னா உங்களுக்கு செடிகள் வளருமே ஒழிய காய்கள் நிற்காது. இது ஒரு வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மாமரத்தில் இது இமாம் பசந்த். இமாம் பசந்துங்கிறது டாப்பு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த பழம் சாப்பிட்றவங்க இந்த பழம் மட்டும் தான் சாப்பிட்றாங்க நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த இமாம் பசந்த். விவசாயியாக இருந்தால் அவங்களுக்கு விற்பனைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வெரைட்டி. அதாவது இது எவ்வளோ இருந்தாலும் வாங்குறதுக்கு இன்றைக்கி ஆள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் காய்ப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் சமயத்தில். சில நேரங்களில் சில வருடங்களில் வந்து காய்ப்புத்தன்மை கம்மியாக இருக்கும், மற்ற அடுத்த வருஷம் நிறைய காய்க்கும். அந்த மாதிரி ஒரு குணம் உடையது. ஆனால் விலையில் வந்து நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இப்போ ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா 200 250 ரூபா ரேட்டுக்கு விற்கிறாங்க. நம்ம விவசாயிகிட்ட குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்க்காக இந்த பழங்களை கொள்முதல் பண்ணுறாங்க. ஒரு பழம் பார்த்திங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ வெயிட் வரும். இது சின்ன செடிகளாகவும் இப்போ இருக்குது, பெரிய செடிகளாகவும் இருக்குது. இந்த இமாம் பசந்த் மாதிரி உள்ள ரகங்கள் எல்லாமே நம்ம சின்ன செடிகளை விற்கும்போது 200 ரூபாங்கிற ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறோம். அதாவது ஒரு 3 அடி ஹைட் உள்ள செடிகளை வளர்க்கும்போது. அதே விவசாயிகள் அதிகமாக ஒரு 100 செடி 200 செடி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயும் கொடுக்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது சரக்கொண்டை. இந்த சரக்கொண்டை வந்து ஒரு மஞ்சள் நிற பூக்கள் அப்படியே தொங்கும்போது அழகாக அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து எல்லாமே தரமான பெரிய செடிகளாக இருக்குது. இது பொதுவாக பனி காலத்தில் இலைகளே இருக்காது. வெயில் அடிக்கும் போது தான் நல்லா கபகபன்னு வளரும். நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த செடியை ஆர்டர் கொடுத்தோம். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இப்போ இலையே இல்லாமல் இருக்குது. உண்மை தான். ஏன்னு இதை சொல்கிறேன்னா, இந்த பனி காலத்தில் இலையெல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் துளுக்கும். வெயில் காலத்தில் நல்லா துளுத்து நல்லா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது நிறைய டிமாண்ட் இருக்குது. நிறைய பேர் கேட்டு வர்றதுனால நிறைய செடிகளை நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். இதுமாதிரி வுட் ஆப்பிளில் இது ஸ்வீட் வுட் ஆப்பிள். பொதுவாக நம்ம விளாம்பழத்தை வந்து உப்பு வச்சு சாப்பிடுவோம். இது உப்பு தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக சாப்பிடலாம். ஒரு இனிப்பு தன்மையோடு உள்ளது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து முள்சீத்தாவில் இது பெரிய செடி. எல்லாமே பூக்களோடு வந்திருக்கு. இந்த முள்சீத்தாவும் நம்ம ஊரில் நல்லா காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நிறைய மருத்துவ குணம் உள்ளது. உலகமெங்கும் இதை வந்து ஒரு மருத்துவ பயிராக நிறைய வளர்க்குறாங்க. நிறைய வீடியோவில் பார்க்குறோம். எல்லா நாட்டிலையுமே இந்த முள்சீத்தா ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு. பொதுவாக சீதா ஃபேமிலியே எல்லாமே நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு செடிகள் தான் சீதா ஃபேமிலி. அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டன் சீத்தா. அந்த கோல்டன் சீத்தா பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு காய்களோடு இருக்குது. ஏன்னா அந்த சம்மரில் நிறைய காய்க்கும். இது கோல்டன் சீத்தா 1 கிலோ வெயிட் வர அளவுக்கு பெரிய பழங்களாக வரும். நிறைய பேர் இதை கேட்பாங்க, நம்ம ஊரில் காய்க்குமான்னு. இது நம்ம ஊரில் காய்க்கக்கூடிய வெரைட்டி தான். நம்ம மாடியில் இப்போ காய்ச்சிருக்கு. ஒரு செடியிலே 3 பழங்கள் இருக்குது. அதை விட என்ன வேணும்? ஒரு 3 கிலோ பழம் காய்ச்சா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த கோல்டன் சீத்தா. நல்லா பழம் கோல்டு கலரில் இருக்கும், மஞ்சள் கலர் தகதகன்னு இருக்கும், பார்க்கும்போது மின்னும்.
நம்ம பல வண்டிகளில் வச்சு விற்கிறாங்க இல்லையா, பார்க்கும்போதே அதை வாங்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் வெரைட்டி. இதை கமர்ஷியலாகவும் பயிர் பண்ணலாம், கமர்ஷியலாக பண்ணால் கூட நல்ல லாபம் இருக்கும். அடுத்து பார்க்குறது ஜப்பான் கொய்யா. இந்த ஜப்பான் கொய்யா நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம தோட்டத்துலேயும் ஒரு 15 செடி வச்சுருக்கோம். அதில் வரக்கூடிய பழங்கள் நம்ம கஸ்டமர் நிறைய பேருக்கு கொடுத்து இப்போ செடிகள் நல்லா அமோகமாக சேல் ஆகிட்டு இருக்கு. வாங்கிட்டு போனவங்களும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, எங்கள் பிள்ளைங்க சாப்பிடுது சார், என் பையன் சாப்பிட்றேன், என் பொண்ணு சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வேறு பழம்லாம் சாப்பிட மாட்டாங்களான்னு கேட்டால் ஆமாம் சொல்லுவாங்க. கடைகளில் வாங்குற பழங்களை சாப்பிட்றதில்ல, இந்த வீட்டில் வளர ஜப்பான் கொய்யா எல்லாருக்கும் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுமாதிரி எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு வெரைட்டி. வியட்நாம் பழம் எப்படியோ அதே மாதிரி இது வருங்காலத்தில் ஒரு கமர்ஷியலாக பெரிய அளவில் மார்க்கெட்டில் வேல்யூ உள்ள ஒரு செடி. இன்னைக்கு காலையில் கூட ஒரு கஸ்டமர் ஒருத்தர் நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தாங்க, சில செடிகளை வாங்கினாங்க. அப்போ சொன்னாங்க அவங்க வந்து 10,000 செடி இந்த ஜப்பான் கொய்யா நடணும்னு இருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே தைவான் கொய்யா வச்சுருந்தாங்களாம், அதாவது ஆரம்ப காலத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவும் இதேமாதிரி ஒரு 6,000-7,000 செடி வச்சுருக்காங்க. நல்ல லாபம் அப்போ வந்தது. இப்போ கொஞ்சம் லாபம் குறைஞ்சிச்சு. அதனால் நாங்கள் மாற்றி இப்போ ஜப்பான் கொய்யா நடவு பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி எல்லாரும் விரும்பி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கும் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பம்பளி மாஸ். இந்த பம்பளி மாஸ் வந்து ஒரு சாத்துக்குடி வகையை சொல்லலாம். அது வந்து ரெட் கலரில் வரக்கூடியது. நம்ம லாஸ்ட் வீக்கு மாடியில் பறித்து சாப்பிட்டோம் பிங்க் கலரில். அதுவே ரொம்ப ஒரு சாத்துக்குடி மாதிரியே டேஸ்ட் இருந்தது. நல்ல பொதுவாக பம்பளி மாஸ் துவர்ப்பாக இருக்கும். நம்ம வீடுகளில் வளர்க்கும்போது அந்த துவர்ப்பு தன்மை ரொம்ப இல்லை. பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் இருக்கக்கூடியது. இதேமாதிரி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய செடிகளும் வந்திருக்கு. அதாவது உள்ள நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பம்பளி மாஸ் செடிகளும் வந்திருக்கு. இப்போ புதுசாக வந்து இப்போ கோல்டன் பம்பளி மாஸுங்கிற மாதிரி, அதாவது எல்லோ கலரில் இருக்கும். உள்ள சதைப்பகுதி வந்து எல்லோ கலரில் இருக்கும். அந்த ரகமும் இந்த லோடில் வந்திருக்கு. இப்போ இந்த லோடு இறக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மாம்பழம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய பழங்கள் இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இது வந்து தாய்லாந்து வெரைட்டி சார், யுவன் 6ங்கிற வெரைட்டி. நம்ம தோட்டத்தில் காய்ச்சது தான். நம்ம நிறைய இந்த மாதிரி வெரைட்டிகளை சேல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் எடுத்து கொடுங்க. நாலே பல்லு அதில் அழகாக கிடைச்சி கொஞ்சம் எப்படி இருக்குப்பா இது? எப்படி இருக்கு? சூப்பரா ஐயோ நல்லா இருக்கு. நல்லா நீ சொல்லிட்டேன்னா நீ ஒன்றும் கேள்வியே இல்லை. இது சூப்பராகவே இருக்கும். பிடிச்சி வேற சாப்பிட்றோம். இல்லை, மாம்பழங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கடையில் சீசன் தானே, அதனால சாப்பிட்றேன். டெய்லி கடையில் வாங்கி சாப்பிட்றதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இது எடுத்துங்க, உங்களுக்கு தான் கட் பண்ணி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு சொன்னா இது? எடுத்துங்க. அடுத்து நம்ம பார்க்குறது லோங்கன் செடி. இந்த லோங்கன் பார்த்தீங்கன்னா இப்போ ரம்புட்டான் கூட நம்ம ஊரில் ரொம்ப பெரிய அளவில் வளரல, காய்க்கல. ஆனால் லோங்கன் காய்க்குது பாருங்கம்மா. இங்கே தொட்டியில் வச்சுருக்கோம், காய்களும் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து ரம்புட்டானை விட இந்த லோங்கன்னையும் லிச்சியும் சொல்கிறோம். ஏன்னா நம்ம இடத்துல இப்போ காய்ச்சிருக்கு. அதனால் உறுதியாக ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அதை நடுங்கன்னு சொல்கிறோம். இது சின்ன செடிகள் 950 ருபீஸுங்கிற அளவில் நம்ம சேல் பண்ணுறோம். சின்ன செடிகளாக இருக்கும்போது 980 ரூபாங்கிற ரேட்டில் விற்கிறோம். என்ன ஒட்டு செடிகளாக இருக்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகம் தான். ஆனால் இந்த பழங்களை வந்து எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு இனிப்பான பழம், ஒரு லிச்சி மாதிரி ருசி கொடுக்கக்கூடியது இந்த லோங்கன். இதில் 3 வெரைட்டி இருக்குது. 3 வெரைட்டியுமே ஒரே ரேட்டு தான். எல்லாமே ஒட்டு செடிகளுங்கிறனால ஒரு 2 வருஷம் நல்ல வளர்ந்த செடிகளாக நட்டிங்கன்னா 1 வருஷத்துலேயே காய்க்கிற தன்மையோடு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது லிச்சி. லிச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்லேயும் காய்க்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து திருப்பத்தூர் பக்கத்தில் இருந்து லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க. அவங்க தோட்டத்தில் கிட்டத்தட்ட அவங்க தோட்டத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த லிச்சி இப்போ காய்ச்சிருக்குன்னு நமக்கு பூக்கும்போது காய்க்கும்போது எல்லாமே மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை. இப்போ வந்து பழமும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இனிப்பாக இருக்குது. நம்ம கடைகளில் வாங்குறத விட ரொம்ப நல்லா இனிப்பான சுவையில் லிச்சி காய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் தைரியமாக இனி வைக்கலாம். முன்னாடி எல்லாம் வந்துச்சு லிச்சிக்கு காய்க்கலை. லோங்கன் கூட அப்படி தான். முன்னாடி காலத்தில் வந்த லோங்கன்லாம் வந்து காய்க்கலை. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நாவல்லையும் கூட அந்த பிளாக் நாவல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நாவல்லாம் ரொம்ப காய்க்கலை. ஆனால் இப்போ வரக்கூடிய செடிகள்லாம் காய்க்கிற தன்மை உள்ள செடிகளில் ஒட்டு பண்ணி வரதுனால காய்க்குது. அதனால் நம்பிக்கையோடு வாங்கி வளர்க்கலாம். இதை வளர்க்கும்போது கொஞ்சம் மிதமான வெயில் இருந்தால் போதும். அதாவது ரொம்ப நிழலும் தேவையில்லை, ரொம்ப வெயிலும் தேவையில்லை. ரொம்ப வெயிலில் வச்சாலும் காய்க்காது, ரொம்ப நிழலில் வச்சாலும் காய்க்காது. மிதமான ஒரு 50% வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னா அந்த லிச்சி நல்லாவே காய்க்கும். நம்ம இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் போட்டிருக்கோம். அந்த கஸ்டமர் பேசுனதை வந்து வீடியோ பதிவு பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேலே வீடியோ இருக்குது. எல்லாருமே நம்ம ஒரு அனுபவபூர்வமாக அதை வீடியோவில் பதிவு பண்ணுறோம். அதை பராமரிக்கிற முறைகளையும் சொல்கிறோம். இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செடிகள் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா ஆன்லைனில் கூட தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்சல் அனுப்புகிறோம், எம்எஸ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக.
அந்த மாதிரி தேவைப்பட்டால் எங்கள் நர்சரி நம்பர் 9384667714 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.